கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரது முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் காவல்துறை தன்னை கைது செய்வதிலிருந்து முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணை நடைபெற்றது. பல்வேறு வாதங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டன. காவல்துறையை குற்றம் சுமத்தக்கூடிய விதமாக வைக்கப்பட்டிருந்த வாதங்களுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்வினையாற்றியிருந்தார். எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுபோன்று குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்துக்கும் அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்குவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. இருவருடைய முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டு பேருமே அந்த காவல்துறை நடவடிக்கையிலிருந்து தப்பக்கூடிய விதமாக முன்ஜாமீன் மனுவை சட்டப்பூர்வமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக அதை பயன்படுத்த நினைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்கினுடைய விசாரணை தற்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. எனவே இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை வலிமையாக முன்வைத்திருந்தார். அதன்படி வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படக்கூடும் என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் வைத்திருந்த வாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதற்கான உத்தரவினை நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த இந்த முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே காவல்துறை இருவர் மீதும் கைது நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ள இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழே புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இருவருடைய முன்ஜாமீன் மனுவும் நீதிமன்றத்தின் மூலமாக தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தலைமறைவாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் கண்டறியப்பட்டு காவல்துறையினர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது.